சார் உங்ககிட்ட களிமண்ணையும் என்கிட்ட மணலையும் கொடுத்துட்றாங்க. ரெண்டு பேரையும் ஒரு கரடி பொம்மை செய்ய சொல்றாங்க. நீங்க எப்படி செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செஞ்சிடலாம். ஆனா நான் என்ன செஞ்சாலும் ஒரு கரடி பொம்மை செய்யவே முடியாது. நானும் 12வது முடிச்சுட்டு பெரிய எம்பிபிஎஸ் காலேஜ்ல போய் சேர்றேன். அரசு பள்ளி மாணவர்களால எம்பிபிஎஸ் காலேஜ்ல சேரவே முடியாது. இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நானும் சேர்றேன். எல்கேஜில இருந்து +2 வர பெரிய கான்வென்ட்ல இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சவனும் எம்பிபிஎஸ்ல வந்து சேர்றான். அங்க எல்லா பாடமும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறதுனால அவன் ஈஸியா படிச்சுக்கிறான். நாங்க தாழ்வு மனப்பான்மையிலையும் வெக்கத்திலையும் ஒன்னா சூசைட் பண்றோம், இல்லைன்னா அந்த காலேஜை விட்டே ஓடி வந்துடுறோம். இதுவா சார் கல்வி முறை? சார் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் கோத்தகிரியில் பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல +2 படிக்கிறான். அவங்களுக்கு +2 பாடம் 3/4 வாசி போன வருஷமே முடிச்சுட்டாங்க. இப்போ உங்களுக்கு ரிவிஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு ஜூன் மாசம் தான் புக்கே கொடுத்தாங்க. நான் என்னதான் படிச்சாலும் அவன் வாங்குற மார்க்கை என்னால் வாங்கவே முடியாது. ஆனா எம்பிபிஎஸ் காலேஜோ என்ஜினியரிங் காலேஜோ போகும்போது 2 பேருக்கும் ஒரே கட் ஆஃப் மார்க். ஒரே கல்வி முறையில இத்தனை வேறுபாடு. இது என்ன சார் கல்வி முறை? அரசு என்ன பண்ணணும்னா +1க்கும் பப்ளிக் எக்ஸாம் வை, +2க்கும் பப்ளிக் எக்ஸாம் வை, 2 மார்க்கையும் டிவைட் பண்ணி ஒரே கட் ஆஃப் மார்க்கா வெளியிட சொல்லுங்க. இல்லனா அரசு பள்ளிகள்லயும் +2 பாடங்களை +1ல இருந்தே நடத்த சொல்லுங்க. அப்பதான் என்ன மாதிரி ஏழை குழந்தைகளுக்கும் எம்பிபிஎஸ்ல என்ஜினியரிங்ல ஃப்ரீ சீட் கிடைக்கும். ஆரம்ப கல்வி நிச்சயமாக இலவச தரமான கட்டாய கல்வியா தாய்மொழி வழி கல்வியா இருக்க வேண்டும் என்று 1948 உருவான சர்வதேச பிரகடனம் சொல்லுது. இங்க முனுசாமிக்கும் கண்ணம்மாக்கும் பிறந்த குழந்தை ஸ்கூல்ல தமிழ்ல பேசினா தண்டனை தர்றாங்க. அம்மான்னு மகன் கூப்பிட்டா சந்தோஷப்படாம இவ்வளவு செலவு பண்ணி உன் அம்மான்னு கூப்பிடுறதுக்கா இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தேன், மம்மின்னு கூப்பிடுன்னு குழந்தைய அடிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தாய்மொழி வழி கல்வி அப்படிங்கறதே அழிஞ்சிட்டு வருது சார். 2 வெள்ளைக்காரங்க சந்திச்சா ஆங்கிலத்தில் பேசிக்கிறாங்க, 2 இந்திக்காரங்க சந்திச்சா இந்தியில பேசிக்கிறாங்க, 2 மலையாளக்காரங்க சந்திச்சா மலையாளத்தில் பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல சார், தாய்மொழி அப்படிங்கிற ஒரு கர்வத்தோட பேசிக்கிறாங்க. ஆனா 2 தமிழர்கள் சந்திச்சா மட்டும்தான் ஹாய் ஹவ் ஆர் யூ, ஆர் யூ ஃபைன், வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு பேசிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் தெரியாத ஒரு தலைமுறை உருவாயிட்டு வருது சார். அனைத்து பாடங்களையும் ஆங்கிலத்திலேயே சொல்லி தரது, வீட்டில் எப்போதும் கூப்பிடுற அம்மா அப்பாங்கிறதெல்லாம் இங்கிலீஷ்லேயே கூப்பிட வைக்கிறது, ஒரு நாட்டையே ஆங்கிலமயமாக்குறதுங்கிற ஒரு கொடிய தன்மை. இந்தியாவில் 20 கோடி குழந்தைங்க இருக்காங்க. அதுல 3 கோடி குழந்தைங்க ஸ்கூல்ல சேரவே இல்லைன்றாங்க. இந்த குழந்தைங்க தான் கடத்தப்படுற குழந்தைகளாகவும் தெருவோர குழந்தைகளாகவும் பிச்சை எடுக்கிற குழந்தைகளாகவும் இருக்காங்க. அதை உருவாக்குறது இன்றைய கல்வி முறை. ஒரு பொது பாடத்திட்டத்தை மட்டும் கொடுத்துட்டு சமச்சீர் கல்வின்றீங்க. என்ன சார் சமச்சீர் கல்வி? தமிழ் மீடியத்தில் புக்கெல்லாம் தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ் மீடியத்தில் புக்கெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. இதுக்கு பேர் சமச்சீர் கல்வியா? சமச்சீர் கல்வினா என்ன? ஒரு பொது பள்ளி முறையில வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளியில அனைவரும் சேர்ந்தார் போல எந்த விதமான வர்க்க சாதி சமய ஏழை பணக்காரர் வேறுபாடற்ற ஒரு சூழ்நிலையில படிக்கிறதுக்கு பேர் தான் சமச்சீர் கல்வி. இதுக்கு பேர் சமச்சீர் கல்வியா?